வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்தி. செப்டம்பர் 17 சீர்காழி அருகே 1 வருட காலமாக நிறுத்தப்பட்டுள்ள சாலை பணியை மீண்டும் துவக்க வலியுறுத்தல். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சட்டநாதபுரம் ஊராட்சியைச் சேர்ந்த கீழவிழக்காடு கிராமத்திலிருந்து மூவேலி கிராமத்திற்கு 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு தார் சாலை போடும் பணி சுமார் 1 வருடங்களுக்கு முன்பு துவங்கியது. ஆனால் ஏதோ காரணத்திற்காக சாலை அமைக்கும் பணி திடீரென நிறுத்தப்பட்டு விட்டது. இதனால் சாலை மேம்படுத்தும் பணி 1 வருட காலமாக இதுவரை நடைபெறாமல் உள்ளதால் கருங்கல் ஜல்லி சாலை நெடுகிலும் பெயர்ந்து நடக்க முடியாமல் அப்பகுதி மக்கள், பள்ளி மாணவர்கள், வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்தில் இருந்து வருகின்றனர். தார் சாலை அமைக்கும் பணிக்கான திட்ட மதிப்பீடு பலகை அங்கு வைக்கவில்லை என்றும் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை தகவல் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. இன்னும் 1 வாரத்தில் இந்த சாலை பணி முடிக்காவிட்டால் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் செய்வதாக தெரிவிக்கின்றனர். எனவே அப்பகுதி கிராம மக்களின் நலனை கருத்தில் கொண்டு நிறுத்தப்பட்ட 1.5 கிலோமீட்டர் தூர தார் சாலை மேம்படுத்தும் பணியை உடனடியாக துவக்கி நிறைவு செய்ய வேண்டும் என்று அப்பகுதி கிராம மக்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை மனு அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்தனர். குறித்து அப்பகுதி மக்கள் அளித்த பேட்டியை காண்போம். ஓகே சார், இது சீர்காழி ஒன்றியத்தில் சட்டநாதபுரம் பஞ்சாயத்தில் கீழவிழக்காடுங்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 வீட்டிலேருந்து 100 வீடுக்குள்ளே இருக்குது. இந்த ஒரு வீடில் இந்த வீதியில் வந்து கிட்டத்தட்ட மக்கள் மட்டும் ஒரு 1000 மக்கள் கிட்டத்தட்ட இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ரோடு வசதி வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக வந்து இந்த ரோடை வந்து போடாமல் வச்சுருக்காங்க. இந்த ரோடுக்கான வீடியோவில் எங்களுக்கு அந்த சாங்ஷனான பேப்பரில் என்ன இருக்குது, பாலம் எத்தனை பாலம் இருக்குது என்னன்னு எங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சு எங்களுக்கு அந்த அதுக்கான வசதியை வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். ரோடு வந்து போடுறாங்க, போய் பிடிஓ ஆஃபீஸில் கேட்டால் இதோ 10 நாளில் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 10 நாளில் போட மாட்டுறாங்க. என்ன காரணம் கேட்டால் இதோ 10 நாளில் போட்டுடுறேன் வராங்க, ஒரு 3 நாளில் கூட்டுறாங்க அப்படியே நிற்கிது, திரும்பி கூட்டுறாங்க அப்படியே நிற்கிது. கிட்டத்தட்ட இப்படியே தான் ஒரு 4 மாதமாக கிட்டத்தட்ட இப்படியே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன காரணம், எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு தெரியணும். எங்களுக்கு ரோடு இல்லாத எங்கள் பிள்ளைங்கெல்லாம் பள்ளிக்கூடம் போக முடியல. ஆட்டோ வரமாட்டேங்கிறான். ரோட்லேயே நின்றுக்கிட்டு கீழே விழுந்து நாங்கள் அடிபட்டு நாங்கள் கிடந்தா யார் பார்க்குறதுன்ட்டு ரோட்டுக்கு ஊருக்குள்ளே வரமாட்டேங்கிறான் ஆட்டோக்காரன். ஆஸ்பத்திரி போக முடியல, பள்ளிக்கூடம் போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மழை நேரத்தில் படாத பாடுபடுறோம் இந்த ரோட்டால். எங்களுக்கு தயவு செய்து கொஞ்சம் ரோடு போட சொல்லி ஏற்பாடு பண்ணால் நல்லது. இது மாதிரி 2-3 நட நாங்கள் விளம்பரம் பண்ணிட்டோம், நியூஸ் கொடுத்துட்டோம், எல்லாமே செஞ்சிட்டோம். இனிமேல் கடைசியாக சாலை மறியல் ஒன்று தான் பாக்கி. அதுவும் நாங்கள் இது நடக்கலைன்னா சாலை மறியல் கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். மழை நாளுக்குள்ளே எங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்துடணும், இல்லைன்னாக்கா சாலை மறியல் தான். ஒரு 1000 பேர்கிட்ட வசிக்கிறாங்க சார். இந்த ரோடு ஏற்கனவே 12 வருஷமாக போடாமல் கிடந்த ரோடு. நாங்கள் மக்களை மீடியாக்காரங்களை வர சொல்லி திருப்பி இந்த ரோடு செலெக்ஷன் ஆச்சு. திருப்பி பார்த்தீங்கன்னா ரோடு போட ஆரம்பித்து 1 வருஷம் ஆகிடுச்சு. இன்னும் இந்த ரோடு எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கல. பசங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். ஏன்னா ரோடு எல்லாம் நைட்டில் வரும்போது பசங்க எல்லாம் கீழே விழுந்து வராங்க சாயந்தர நேரத்தில். அதனால் வந்து ரோடு போடாமல் வச்சுருக்காங்க. இது மாவட்ட ஆட்சியாளர் வந்து இது என்னன்னு எங்களுக்கு சரியான பதில் கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். சாலை மறியல் பண்ணுறதுன்னு சொன்னாக்கவே உடனே சார் 2-3-4 ஜனத்தை அனுப்பி ரோடை கூட்ட சொல்கிறாங்க, அதோட போட்டுறாங்க. ரெட் நியூஸ் செய்திக்காக செய்தியாளர் செம்மங்குடி ஸ்டாலின்.